ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அதாவது போன வருஷம் 2024 என்னென்ன ஆர்டர்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறது தான் சின்ன வீடியோவாக பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து ஃபினிஷ்டு பேங்கிள்ஸு, இயரிங்ஸு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும். இதில் சிலது வந்து நிறைய என்னோடய ரிலேஷன்ஸ்க்கு பண்ணது தான். இதெல்லாம் வந்து என் தங்கச்சிக்கு பண்ணது அந்த மாதிரி. இதுவும் என் ரிலேட்டிவ்க்கு பண்ணது தான். இது வந்து ஒரு ஆர்டருக்கு பண்ணது பெங்களூருக்கு. அவங்களோட செகண்ட் ஆர்டர் இன்னமும் பண்ணிகிட்ருக்க முடிக்கல. இது ஒரு ஆர்டர். இது வந்து யூஎஸ் ஆர்டர். இது ஒரு யூஎஸ் ஆர்டர். இதுவும் ஒரு யூஎஸ் ஆர்டர். இந்த ஃபிஷ் பேங்கிள்ஸும் ஃபுல்லாகவே இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோக்கல் ஆர்டர்ஸ் தான், தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி. இதில் வந்து நிறைய நான் இந்த முறை ஆர்டர் எடுக்கலை. ஆர்டர் வந்து கைமாற்றி விட்டது தான் அதிகம். சில பேருக்கு கைமாற்றி விட்டேன், சில பேருக்கு பண்ண முடியலன்னே சொல்லிட்டேன். நான் ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்தது, நம்மக்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் கேட்குறாங்களா, அவங்களுக்கு யாருக்காச்சும் கைமாற்றி விடணும். 2-3 பேர் கைமாற்றி விட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து கிளாஸ் எடுக்கிறவங்கள யாராச்சும் கைமாற்றி விடலான்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் சூஸ் பண்ணி வச்சு அவங்களுக்கு தான் ஆர்டர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டர்ஸு அவங்க எடுக்கிறாங்களா, எடுத்து பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. நான் நம்பரை கொடுத்து விட்டுறது, இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து பண்ணது, அதாவது இயரிங்ஸாக இருக்கட்டும், பேங்கிள்ஸாக இருக்கட்டும், இதை ஒன்று ஆர்டர் எடுத்து பண்ணதை விட மெட்டீரியல்ஸ் டிஸ்பேட்ச் தான் நிறைய. இதில் உங்களுக்கு காட்டுறதுல வந்து அதாவது 3ல் 1 பங்கு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். மீதி 2 பங்கு ஃபோட்டோஸ் நான் அதில் ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து நான் லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரைட் 2 மோட்லேயும் மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ அதனால பாதி ஃபோட்டோஸ் வரல, பாதி ஃபோட்டோஸ் நான் அதில் ஆட் பண்ணவும் இல்லை, டைமும் இல்லை. மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து நேற்றே நான் எடிட் பண்ணி போட்டிருக்கணும். நேற்று காலையில் வெளில போய்ட்டு வந்ததே சாயந்தரம் ஆகிடுச்சு. பிளான் பண்ணி போனது வேறு, போன இடத்துல எல்லாமே லேட் ஆகிடவும் எனக்கு வீடியோ எடிட் பண்ணவும் அந்த ஐடியாவே இல்லை. இன்றைக்கி திடீர்னு ஃபோனை பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம எப்பவுமே லாஸ்ட் டேக்கு என்னென்ன ஆர்டர் எடுத்தோம் நம்ம போடுவோமே, நம்ம போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல உடனே இது போட்டுருவோம் அப்படின்ட்டு நைட்டு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக மணி 12 போது இங்கே பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. லைனாக இப்போ கரெக்டாக 12 மணிக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். 1 நிமிஷம்தான் இருக்குது. மாதிரி எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமாக இருங்க. அதாவது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சோகம், என்னால் ஆர்டர் எடுக்க முடியலையே, எனக்கு இந்த வருஷம் வருமானம் இல்லையே, இந்த மாதம் எப்படி குடும்பத்தை ஓட்டுறது அப்படின்ற பிரச்சனை உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு நிறைய. அதாவது அடுத்த வருஷம் 2025 இருக்குல்ல, அதாவது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எதையோ ஒன்று பொழப்ப ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆர்டர்ஸ்லாம் எடுக்காமல் தள்ளிவிட்டது நிறைய. எனக்கும் கஷ்டமாக இருக்கும். மற்றவங்களாம் போடும்போது நம்மளால் ஆர்டர் எடுக்க முடியலன்னு எனக்கு வரதை என்னால் எடுக்க முடியலன்றதான் என்னோடய சுச்சுவேஷன். ஆர்டர் வராமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க. எனக்கு வரலன்னு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் ஃபார்வேர்ட் பண்ணுவேன். வராத பட்சத்துக்கு நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. மணி 12 ஆகிடுச்சு. இங்கே நியூ இயர் எல்லாம் கத்துறாங்க, பட்டாசு அதிகமாக வெடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் ஆர்டர் வருதோ இல்லையோ, மெட்டீரியல்ஸ் டிஸ்பேச் இதை விட அதிகமாக இருக்கும், 2 மடங்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் அதை வந்து நாங்கள் 2-3 பேரோட சேர்ந்து இந்த இயர் எண்டே பிளான் பண்ணோம். கடைசியாக ஒரு வாரம் முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை, கரெக்டாக இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது எங்களால் எதுவும் பண்ண முடியல. அப்போ அவங்க கூப்பிடும்போது என்னால் போக முடியல, இப்போ நான் கூப்பிடும்போது அவங்களால வர முடியலன்ற சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இல்லைனா இந்த இயர் எண்டே எங்களோட என்ன பிளான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சோமோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருப்போம். பரவாயில்ல, ஒரு வாரம் லேட் ஆகும், அதை விட அதிகமாக லேட் பண்ண மாட்டோம். அடுத்து வாரம் நிறைய மெட்டீரியல்ஸ் மொத்தமாக, அதாவது பல்காக டிஸ்பேச் பண்ணுற மாதிரி பல்காக ரீஸ்டாக் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கான வீடியோ எல்லாமே வரும். வீடியோ தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோஸ் நீங்கள் எனக்கு அனுப்புகிற ஃபோட்டோஸ் சிலது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும். கொஞ்சம் பகலில் வெளிச்சத்தில் வச்சு எடுத்தாலே போதும். அதுக்கு கேமரா வேணும், லைட் செட்டப் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபோட்டோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் 2025 எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையணுன்றதை கடவுளை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஒன்ஸ் அகெயின்.